அப்போ இந்த கெட்டகுமாரன் ஸ்டோரி வீட்டில் போய் நீங்கள் லூக்கா 17 படிச்சீங்கன்னா 2 பேருக்கும் அப்பாவை பற்றி புரியல. போயிட்டு வரவனும் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நம்ம பாவி என்ன வேலைக்காரனாக வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? அவனுக்கும் அந்த மனநிலையில் தான் இருக்கிறான். இன்னொருத்த என்ன சொல்கிறான், நீங்கள் எனக்கு அது பண்ணல இது பண்ணல. டே அவன்கிட்ட தான் அப்பா சொல்கிறார், டே என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதுடா. தட் இஸ் த ரைட்ஸ். அப்பாவுக்கு அந்த மூத்த குமாரன் வந்து ரொம்ப என்ன ஆகுறான், அப்செட் ஆகுறான். பாரு அவன் போயிருக்கான், திரும்பி வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அவனுக்கு ஒரு கொள்ளாட்டத்துக்காக நீ இவ்வளோ இது பண்ணுற இது, ஆனால் இதெல்லாம் உன்னுடைய இது தானே. அப்போ என்னென்ன இந்த தேவ பிரசன்னம், இந்த சமூகம் என்பது நம்ம ஒரு சூழல், ஒரு ஸ்பிரிச்சுவல். அது நம்மளுடைய உரிமை. அது நம்மளுடைய உரிமை. தேவ பிரசனம், அப்பாவோட வீடு, அதுதான் தேவ பிரசனம்ன்றது அப்பாவோட வீடு. அந்த அப்பாவோட வீடு என்பது என்னுடைய ரைட்ஸ். If it is father's house, the father is there. அப்பாவோட வீடுன்னு அப்பாங்க, அது அப்பாவோட வீடு, அப்பா அங்க இருக்காரு, அதுல டவுட்டே இல்லை. அப்போ அந்த அப்பாவோட வீட்டுல நீங்க அது உள்ள இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க அங்க இருக்கலாம். அவர் உன்னை ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார், நான் சொல்றதுனால அவர் ஒரு நாளும் இந்த சமூகத்தை விட்டு உன்னை என்ன பண்ண மாட்டாரு, தள்ள மாட்டார். ஓ ஹல்லேலூயா. ஆனா நீ அந்த சமூகத்தை விட்டு வெளியே போகணும். புரிஞ்சுங்களா? கெட்ட குமாரன் தான் என்ன பண்ணான், அந்த சமூகத்தை விட்டு என்ன பண்ணான், வெளியே போனான். அவன் தான் வெளியில போனான். அப்பா அவனை வெளியில அனுப்பல, இவன் எடுத்துட்டு போனான். இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளை எடுத்துட்டு என்ன பண்ணான், வெளியில போனான். என்ன வேணும்? சுதந்திரம். எங்கிருந்து சுதந்திரம்? பாதுகாப்புல இருந்து, நன்மையில இருந்து, நல் வாழ்க்கையில இருந்து. அவனுக்கு என்ன தேவை? சுதந்திரம். என்னன்னா அவன் மனம் போல என்ன பண்ணணும், அவன் வாழணும், மனம் போல பண்ணணும்னு நினைச்சு போனான். அதனோட விளைவையும் அவன் என்ன பண்ணான், சந்திச்சுட்டு அவன் சொல்றான், பாரு இவனோட பார்வை என்னன்னா, அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிட்றான். என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நீதி நியாயத்தை சம்டைம்ஸ் செய்யறாரு. ஆனா நான் என்ன ஆயிட்டேன்னா, அது எல்லாத்தையும் விட்டு தூரம் போயிட்டேன். புரியுது? ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இன்னும் அப்பாவோட வீட்டுக்குள்ள வருவதற்கான இன்னும் அந்த வாய்ப்போ அந்த ஒரு காரியம் இன்னும் நடக்கவே இல்லை. அதனால அவங்க பத்தி என்ன இல்லை, பிரச்சனையே இல்லை. இங்க என்ன பிரச்சனை? The one who experienced the goodness, நன்மையை அனுபவிச்சவங்க, அந்த அப்பாவோட வீட்டில் இருக்கிற, நான் இன்னும் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னேன்னா, அப்பாவோட வீடு, இந்த சர்ச்ன்றது அப்பாவோட வீட்டில் ஒரு பங்கு தான். இதுதான் அப்பாவோட ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை உன் வீட்லேயும் உன்னால் உண்டாக்க முடியுன்றதுக்காக சொல்றேன். இதுவும் என்ன அப்பாவோட வீட்டினுடைய ஒரு முக்கியமான பங்கு, தவிர இது மாத்திரம் இல்லை. ஏன்னா இதுதான் அப்பாவோட வீடு. என்னன்னா இந்த ஒரு சமூகத்தை, இந்த ஒரு பிரசன்னத்தை, இந்த ஒரு என்விரான்மெண்ட், அட்மாஸ்பியர் உன்னோட வீட்டில் உன்னால் என்ன பண்ண முடியாமல் போயிடும், அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபரபிள். அதான் சொல்லுங்க, ஆவிக்குரிய காரியங்கள் அதை வந்து கொண்டு போகலாம். பாருங்க, அப்பாவோட எல்லா நன்மையும், அவர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் அவருடைய சமூகத்தில், அவரோட வீட்டில் இருக்கு. அவரோட சமூகம்னா என்ன? அவர் இருக்கிற இடம், அவர் வசிக்கிற இடம், அவர் வாழ்ற இடம். அதான் நம்ம சமூகம், பிரசன்னம்னு சொல்றோம். அங்க என்ன இருக்கு? நமக்கான எல்லாமே அங்க இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? we have rights to be there. நான் சொல்லு, ஒரு நாளும் என்ன அப்பா சமூகத்திலிருந்து தள்ள மாட்டார். அவர் என்னை விட்டு தூர போக மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். ஆனா அந்த கெட்ட குமாரன் தான் அப்பாவை விட்டு தூர போகும். அவன் சொல்றது எவ்வளவு பேர் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம அநேக நேரத்தில் வந்து ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போயிட்டு, பொய். அது பிசாசு உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பொய் சொல்றான், உங்களை வஞ்சிக்கிறான். உங்களை ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டாரு, தூர போக மாட்டாரு. நாம அவரை விட்டு தூர போறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கெட்ட குமாரன் ஸ்டோரி ரட்சிக்கப்படாதவங்களுக்கான ஒரு ஸ்டோரி இல்லையே இல்லை. இது வந்து சும்மா அப்படி எடுத்து சொல்றாங்களே, சொன்னா சொல்லிட்டு போட்டோம். பட் இது ரியல் பிக்சர், அது இல்லை. இந்த கெட்ட குமாரன் யாருன்னா, ஆல்ரெடி அப்பாவோட வீட்டில் உட்கார்ந்து அப்பாவோட எல்லா பிரிவிலேஜஸையும் அனுபவிச்சு அந்த நன்மைகளை எடுத்துட்டு வெளியில போனவன். இந்த கெட்ட குமாரன் யாரு? ரட்சிக்கப்படாதவனா? இல்ல, அப்பாவுடைய பிரசன்னத்துல இருந்தவன், அப்பாவோட பிரசன்னத்தை அனுபவிச்சவன், அப்பாவோட நன்மைகளை என்ன பண்ணவன், எடுத்துட்டு என்ன பண்ணான், எடுத்துட்டு வெளியில போனான். இவன் வந்து என்ன புறஜாதி இல்லை, இவன் அப்பாவோட பிள்ளை. அந்த வீட்டில் இருக்கிற எல்லா நன்மையும் என்ன பண்ணியிருக்கிறான், அனுபவிச்சிருக்கான். அந்த பிரசன்னத்தை அனுபவிச்சிருக்கான். அவனுக்கு கூறியவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த உரிமைகளை என்ன பண்ணியிருக்கிறான், எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கிறான், வெளியில போயிருக்கிறான். இப்ப சொல்லுங்க, யார் விட்டு போனா? பையன் அப்பாவை விட்டு போனானா? அப்பா போனாரா? அப்பாவோட பிரசன்னம், அப்பாவோட வீடு, அப்பாவோட சமூகம் அது.
பையன் என்ன பண்ணியிருக்கிறான்? விட்டு வெளியில போயிருக்கிறான். அப்ப போல, அப்ப போக மாட்டாரு. ஏன்னா அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, உன்னை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் ப்ராமிஸ் பண்ணா ப்ராமிஸ் அது. ஆனா என்ன பண்ண முடியும்? நாம என்ன பண்ண முடியும்? அவரோட பிரசன்னத்திலிருந்து, அந்த பாதுகாப்புல இருந்து, அந்த சமூகத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? தூர போக முடியும். அப்படியே என்ன பண்ணிட்டான்? திரும்பி வந்துட்டான். திரும்பி வரும்போது அதே பொசிஷன், அதிகாரி தாண்டவர் திருப்பி அவன் கொடுத்துட்டார் இல்லையா? அவன் ஏற்றுக்கொள்வாரா? பல மனநிலையில வந்தாலும் ஒன்ஸ் அவன் வந்ததுக்கு அப்புறம், நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? வந்துட்டா, அந்த வந்த உடனே தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். He accepted. ஆனா யூதாஸ் காரியாத்தை விட்டு தூர போனா, ஆனா திரும்பி வர தூரத்தில் இல்லை, அந்த இடத்த என்ன பண்ணிட்டான்? இழந்து மிஸ் பண்ணி தாண்டியே போயிட்டான். நான் சொல்றது எவ்வளவு பேர் புரிஞ்சு? இது எவ்வளவு தூரம் நீ இருக்கிற அப்படின்றதான் முக்கியம் இங்க. அதனால தான் சொன்னேன், நீ ஒரு சில டிஸ்டன்ஸ்குள்ள நீ போவே. நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது. ஆனா திரும்பி வர தூரத்துல இருக்கு, திரும்பி வர தூரம் ஒன்று இருக்கு. அதனால தான் சொல்றேன் பாருங்க, ரிப்பெண்டன்ஸ்க்கும் அக்செப்டன்ஸ்க்கும் ரெண்டும் வேற வேற. என்ன? மனம் திரும்புதலும் ஏற்றுக்கொள்ளப்படுதலும் ரெண்டும் ஒண்ணு இல்லை, ரெண்டும் வேற வேற. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு டைம்ல மனம் திரும்புவாங்க. ஆனா என்ன இல்லை, என்னன்னா நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் என்கின்ற அந்த உணர்வு இல்லாம, ரட்சிப்பு மனம் திரும்புறதுனால வரல. மனம் திரும்பினால ரட்சிப்பு வந்துச்சா? மனம் திரும்பினால் ரட்சிப்பு வரவே வராது. நீ மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் என்கின்ற அந்த உணர்வு தான் ரட்சிப்பு உனக்குள்ள கொண்டு வரும். அதான் அப்பா பாடுறாரு, என்ன சொல்றாரு ஃபாதர்? பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயம் தான் ரட்சிப்பு. நிறைய பேர் சொல்றாங்க மனம் திரும்புறது ரட்சிப்பை கொடுக்கவே கொடுக்காது. அந்த மனம் திரும்புறதுக்கு அப்புறம் உனக்கு அப்பா என்னை ஏற்றுக்கொண்டுட்டார் என்ற அந்த கான்சியஸ் இருக்கு பாரு. அதுதான் சொன்னேன். இவன் என்ன பண்ணா? பேதுரு என்ன பண்ணா? மனம் திரும்பினா என்ன பண்ணா? மனம் திரும்பினா என்ன பண்ணா? இப்ப கேட்கிறேன், பேதுரு போனாரா? ஆண்டவர் தள்ளிட்டாரா? ஆண்டவர் அவனை விட்டு தூரம் போயிட்டாரா? ஆண்டவர் அவனை விட்டு விலகி போயிட்டாரா? இல்ல இவன் தான் தூரம் போனானா? இவன் தான் போனான். அப்போ இவன் தான் போயிருக்கானா? என்ன பண்ணும்? அதான் நான் சொல்றேன். நான் அதான் சொல்றேன், அப்பா பையன் தூரம் போன உடனே அவன் வரணும்னு எதிர்பார்த்தாரு, ஆனா அவனை தேடி போன. புரியுதுங்களா? திரும்ப கம் பேக் அகைன். பேதுரு என்ன பண்ணா? தூரம் போனா, என்ன பண்ணா? திரும்ப வந்துட்டான். ஆனா யூதாஸ் மனம் திரும்பினானா? பைபிள போய் நல்லபடி யூதாஸ் மரியம் திரும்பினான். மனம் திரும்புறது என்ன? தன் தவறை உணர்வது, தான் செய்த தப்பை உணர்வது தான் மனம் திரும்புறது. யூதாஸ் அதை பண்ணலையா? பண்ணான். பைபிள போய் படிங்க. அதுக்காக அழுதான். அவன் குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தானே அழுதான். அந்த பணத்தை தூக்கி என்ன பண்ணிட்டான்? வீசிட்டான். எல்லாமே நடந்து. அவனுக்குள்ள ஒரு கான்சியஸ் வர முடியல. என்ன? அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற கான்சியஸ் அவனுக்கு வரவே வரல. அதான் செத்து போனான். அப்ப எந்த அளவுக்கு தூரம் போயிருக்கிறானா? அவர் என்ன பண்ண மாட்டார், இனி ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அவரால் இனி ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உண்மையா பொய்? ஆனா அந்த அளவுக்கு இவன் எங்க இருக்கிறான்? இவன் தூரமா இருக்கிறான். அந்த அக்செப்ட் அவர் பண்ணுவார் என்ற அந்த கான்சியஸ் அவன் மிஸ் பண்ணிட்டான். He missed the conscious. இது கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்புறோம். அந்த மனம் திரும்பதுக்கு அப்புறம் அவர் என்னை ஏற்றுக்கொண்டுட்டார் என்ற அந்த அக்செப்டன்ஸ், அந்த ஒரு கான்சியஸ் வரலனா நீ இன்னும் எங்க தான் இருக்கிற? பின்மாற்றத்தில் தான். when you come back, அந்த கெட்ட குமாரன் திரும்ப வந்த உடனே என்ன இருந்துச்சு? இங்க ஒரு விருந்து இருந்தது. அவனுக்கு என்ன இருந்தது? இந்த விருந்து இதெல்லாம் மொத்தமா ஒரு வார்த்தையில சொன்னோன்னா acceptance. He was accepted. அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். அவனை கட்டி அணைச்சு என்ன பண்ணாரு? வந்த உடனே அவனை கட்டி அணைச்சு அவனை ஏற்றுக்கொண்டார். என் பையன் போனா திரும்ப என்ன ஆயிட்டான்? வந்துட்டான். அக்செப்டட். நீ ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்க, நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன். ஓகே, மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கில்ட் உனக்குள்ள இருக்குதுன்னு உனக்கு என்ன இல்லை? அவர் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டார் என்ற கான்சியஸ் அந்த நிச்சயம் உனக்கு இல்லை. தேவனுடைய எல்லா நன்மைகளும், தேவனுடைய எல்லா பிளெஸிங்ஸ் எங்க இருக்கு தெரியுமா? மனம் திரும்புதல் இல்லை, அந்த அக்செப்டன்ஸ்க்குள்ள தான் இருக்குது. மனம் திரும்புது எங்க திரும்பினா? கெட்ட குமாரன் எங்க மனம் திரும்பினா?
அங்க பன்னியோடைய சாப்பாடை கை வைக்கும் போது மனம் திரும்பிட்டான். புரிஞ்சிச்சு அப்பாவோட அன்பு என்னன்னு புரிஞ்சிச்சு. அப்பாவோட வீட்டில் வேலைக்கார கூட என்ன பண்ணிருக்கிறான், நல்லா சாப்பிட்டுக்கிறான். நான் பாரு இங்கே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அங்கேயே மனம் திரும்புதல் வந்துருச்சு. ஆனா அவனுக்கு திரும்ப வந்து அப்செட் பண்ற வரைக்கும் அவனுக்கு ஒரு டவுட் இருக்குது. அம்மாவா அந்த புரியுதுங்களா, அந்த டைம் சொல்றேன் நான். எங்க அங்கிருந்து திரும்ப ஒரு டவுட். அவர் என்ன அப்ப இவனே ஒரு பிளான் பண்றான். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு திட்டம் போடலாம். நம்ம வந்து நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளனாலும் ஒரு வேலைக்காரனாவது. இதெல்லாம் யாரோட பிளான்? சத்தமா சொல்லுங்க. இவன் வந்து மனசுல அப்படி நினைக்கிறான். இவனுக்குள்ள பல காரியங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்போ இவன் என்ன யோசிக்கிறானோ என்ன பண்றானோ அதுக்கு யார் பொறுப்பு? இல்லை அப்பா அதுக்கு பொறுப்பு இல்லை. அப்பா என்ன பண்ண போறாரு, நீ திரும்ப வரும்போது அப்பா எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, அப்பாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அவன் பிளான் பண்ணி சொல்லணும்னு நினைச்சது எல்லாத்தையும் சொல்லக்கூட முடியும். அதை கூட அலோவ் பண்ணல. என்ன சொல்றது புரியுதுங்களா? அவன் என்ன பிளான் பண்ணி சொல்லணும்னு வந்தாலும் அந்த வார்த்தைகளை எதுவுமே இங்க என்ன பண்ண முடியல, சொல்ல முடியாத அளவுக்கு திரும்ப வருது தான் மேட்ரு. ஒன்று. ரெண்டு, திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவர் உன்னை ஏற்றுக்கொண்டுட்டார் என்ற அந்த கான்ஷியஸ், the consciousness God has accepted me. இன்னைக்கு இதுதான் கிறிஸ்டியானிட்டியில பெரிய பிரச்சனை. எல்லாத்துலயும் பிரச்சனை இதுதான். மனம் திரும்புதல்ல குறித்து அறிவு இருக்கிற உனக்கு அந்த ஏற்றுக்கொள்ளப்படுதலை குறித்தும் அறிவு இருக்கணும் உனக்கு. நீ வெறும் மனம் திரும்புதல் உன் வாழ்க்கையில நன்மைகளையும் உன் வாழ்க்கையில பெரிய விடுதலையும் கொண்டு வருமா? கொண்டு வரவே வராது. நீ வாழ்நாள் ஃபுல்லா மனம் திரும்பிட்டே இருப்ப நீ. ஆனா உனக்குள்ள என்ன இருக்காது, நிச்சயம் இருக்கவே இருக்காது. அதனால தான் மறுபடியும் ப்ராப்ளம்குள்ள போவோம். மறுபடியும் ஏன் தெரியுமா, அந்த அந்த நான் சொல்றது புரியுதுங்களா, அந்த டவுட்டான கான்சியஸ் உன்னை நல்லா வாழ விடவே விடாது. அந்த குற்ற உணர்வு, அந்த டவுட் கான்சியஸ், அவர் என்ன ஏற்றுக்கொண்டுட்டாரா இல்லையான்ற அந்த ஒரு குழப்பம் இருக்கு பாரு, இட் வில் நாட் allow you to live a good life. எந்த அளவுக்கு ரிப்பென்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு ஈக்குவலா அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பாவோட வீட்டில் இருக்கிற எல்லா தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த உரிமைகள், நமக்காக தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் எங்க இருக்குது? எங்க இருக்குது? ரிப்பென்டன்ஸ்ல இருக்கா? இல்லையே இல்லை. ரிப்பென்டன்ஸ் இல்லை. ஏன்னா ரிப்பென்டன்ஸ் அங்கேயே முடிஞ்சு. புரியுதுங்களா? எப்போ இவனுக்கு எல்லாமே கிடைச்சி உரிமை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? பாருங்க, பாடி ஆஃப் கிரைஸ்ட் இது மிஸ் பண்ணிடுச்சு இன்னைக்கு. இதை சொல்ல இது புரிஞ்சிக்க மிஸ் பண்ணிடுச்சு இன்னைக்கு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் என்ன இருக்குன்னா மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்பினதுக்கு அப்புறம் மனம் திரும்பினா அவர் என்ன பண்ணுவார்? அப்போ உனக்குள்ள நான் மனம் திரும்பிட்டேன்ற உணர்வு இருக்கணும், அவர் என்னை ஏற்றுக்கொண்டுட்டார்ன்ற உணர்வு இருக்கணும். பேதுருக்கு அந்த கான்ஷியஸ் இருந்ததுனால தான் he came back. யூதாஸ் காரியத்துக்கு அந்த கான்ஷியஸ் இல்லாம போனதுனால தான் சூசைட் பண்ணி செத்து. பேதுருவும் யூதாஸும் ஒரே அந்த பாவத்தை வந்து நீ வந்து தராசெல்லாம் வச்சு அளக்க முடியாது. ஒன்று ப்ரொஃபெட்டிக்கா இப்படி ஒருத்தருமா கேட்டின் குமாரன் இருக்கிறான்றது நம்ம வந்து மாற்றுக்கத்தில் அந்த செயலில் சொல்றேன். எதையும் என்ன பண்ண முடியாது, காட்டி கொடுக்கறதும் சரி மறுதளிக்கிறதும் சரி, இது ரெண்டையும் வந்து ஒரே தராசில் தான் வச்சு பார்க்கணும். அதில் வந்து மேலே கீழெல்லாம் சொல்றது புரியுதுங்களா? இது ரெண்டும் ஒரே தராசா. இந்த பாவம் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அவங்களுக்குள்ள தேவனோடு இருக்கிற அந்த உறவின் அளவுக்குள்ள தான் பிரச்சனை இருக்கு. த ரிலேஷன்ஷிப், the distance of the relationship. பேதுரு எந்த அளவுக்கு தூரம் போயிருக்கிறான், யூதாஸ் எந்த அளவுக்கு அவரை விட்டு தூரம் போனான். பேதுரு திரும்பி வர அளவுக்கு ஒரு தூரத்துல இருந்திருக்கான். ஆனா யூதாஸ்னால என்ன பண்ண முடியாது, திரும்பவே வர முடியாத ஒரு தூரத்துல இருந்தான். அதான் நான் சொன்னேன், அதுக்கு ஒரு என்ன இருக்குது, ஒரு புரியுதுங்களா? அது காரணம் ஆண்டவரா இல்ல, அது நம்ம காரணம் நம்ம கான்சியஸ். நீ உன்னுடைய அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரு என்னை மன்னிப்பாருன்ற அந்த கான்சியஸே மிஸ் ஆகுற அளவுக்கு நீ ஸ்பிரிச்சுவலா ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்க முடியும். நீ திரும்ப வரப்போறியா, திரும்ப அப்பாவோட வீட்டுக்கு வர்றதுக்கான அது வந்து அப்பாவோட பொறுத்து இல்லை. நான் தான் சொன்னேன், அவர் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டாரு என்னைக்குமே. நம்ம அநேக நேரத்தில் நம்ம அவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா, அவர் என்னை விட்டு தூரம் போயிட்டு மாதிரி என்ன ஃபீல் பண்ணுறேன். எவ்வளோ பேர் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்கிறோம். அவர் என்னை விட்டு தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல். இது பொய். இது உன்னோட மன பிரம்ம. இது நோ, God will never leave you, never forsake you. நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அவர். அது தேவ பிள்ளைகளுக்கான ஒரு ப்ராமிஸ் இது. புரியுதுங்களா? அவரோட சமூகத்துக்கு வந்து யாரையும் அவர் என்ன பண்ண மாட்டார், தள்ள மாட்டார். அவரோட பிரசன்னத்துக்கு வந்து யாரையும் அவர் என்ன பண்ண மாட்டார், வெறுக்க மாட்டார், தள்ள மாட்டார். தள்ள முடியாதவரால். மாறாக நாம என்ன பண்ண மாட்டோம். அவர் நம்ம விட்டு தூரம் போயிட்டாரா இல்ல, நாம தான் அவரை விட்டு என்ன பண்ணோம். புரியுதுங்களா? கெட்ட குமாரன் தான் அப்பாவை விட்டு போனான். அப்பா கெட்ட குமாரன் அனுப்பல, he went.